தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தேர்தல்களில் அதிக செலவு செய்யும் மாநிலமாக தமிழகத்தை தேர்தல் ஆணையம் அடையாளம் கண்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பண பலத்தை பயன்படுத்தும் அரசியல்வாதிகளுக்கு அச்சம் ஏற்படும் வகையில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்று மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு சிறப்பு பார்வையாளர் பிரதாப் சிங் அறிவுறுத்தியுள்ளார். கடந்த 2016 சட்டப்பேரவை தேர்தலின் போது அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் ஆகிய தொகுதிகளில் அதிக செலவு செய்யப்படுவதை உறுதி செய்து தேர்தலை நிறுத்தியது தேர்தல் ஆணையம். அப்போது அரசியல்வாதிகளிடம் இருந்து கோடியாக ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடந்த 2017 நடைபெற்ற சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தலிலும் பணப்பட்டுவாடா நடைபெறுவதை உறுதி செய்து அந்த தேர்தலையும் தேர்தல் ஆணையம் ரத்து செய்தது. இதற்கு இடையில் தமிழகத்தில் மொத்தம் உள்ள 234 தொகுதிகளில் 108 தொகுதிகள் அதிக செலவு செய்யக்கூடிய தொகுதிகளாக தேர்தல் ஆணையம் அடையாளம் கண்டுள்ளது. வழக்கமாக 2 தொகுதிகளுக்கும் ஒரு பார்வையாளரை நியமிக்கும் தேர்தல் ஆணையம் இந்த முறை 151 செலவின பார்வையாளர்களை நியமித்துள்ளது. இந்த முறை தமிழகத்தில் பண பலமின்றி தேர்தலை நேர்மையாக நடத்த வேண்டும் என்பதில் தேர்தல் ஆணையம் உறுதியாக உள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சி, செங்கல்பட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், காவல் கண்காணிப்பாளர்கள், காவல் ஆணையர்கள் உள்ளிட்டோருடன் தேர்தல் சிறப்பு பார்வையாளர் பிரதாப் சிங், தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக், மாநில காவல்துறை ஒருங்கிணைப்பு அதிகாரி பிரவீன்குமார் ஆகியோர் முன்னிலையில் தலைமைச் செயலகத்தில் நேற்று ஆலோசனை நடத்தினர். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் 4 மாவட்ட பறக்கும் படைகள், நிலை கண்காணிப்பு குழுக்களின் கண்காணிப்பு பணிகள், அவற்றின் முன்னேற்றம் உள்ளிட்டவை குறித்து மாவட்ட வாரியாக கேட்டறிந்தனர். தொடர்ந்து விதிகளை மீறி பணபலத்தை பயன்படுத்தும் அரசியல்வாதிகளுக்கு அச்சம் ஏற்படும் வகையில் கண்காணிப்பு பணிகள் இருக்க வேண்டும். அதற்கு ஏற்ப கண்காணிப்பை வரும் நாட்களில் தீவிரப்படுத்த வேண்டும் என்று அவர் கூட்டத்தில் அறிவுறுத்தியிருக்கிறார்.